அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 5 மாத காலம் கடகராசியில் குரு பகவான் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் சிம்ம ராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்ய போகிறார். இதனால் இந்த வருஷம் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய 2வது நட்சத்திரம். துலாம் ராசியில் 3 பாதங்களும் விருச்சிக ராசியில் கடைசி பாதமும் இருக்கிறது. இது காலற்ற நட்சத்திரம். துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ, அதாவது லக்கணத்திலிருந்து 7 கட்டத்திற்குள் சனி இருந்தார் என்றால் உங்களுக்கு இடது கால் வலி வேதனை கொடுக்கும். பாதம் வலிக்கும், மூட்டு எலும்பெல்லாம் வலிக்கும். அதே 7 கட்டத்துக்கு மேல் 12 கட்டத்திற்குள் சனி பகவான் இருந்தார் என்றால் வலது கால் வலிக்கும். மூட்டு எலும்பெல்லாம் வலது கால் வலி ஏற்படும். கோச்சாரத்தில் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் செல்வது பெரும்பாலும் நன்மை தான். இருந்தாலும் சனி பகவானுடைய காரகத்துவமான காலுக்கு உபாதைகளை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்கிறது. துலாம் ராசிக்கு 3, 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் குரு பகவான். 12 வருடங்களுக்கு பிறகு உச்ச குருவாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவன குருவாக இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்வார். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு கந்தாய பலன் பார்க்கும்போது சித்திரை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை 0% தான் இருக்கிறது. கடைசி கார்த்திகை முதல் பங்குனி வரை கடை கந்தாயம்தான் 3% இருக்கிறது. முதல் கந்தாயம் 0% இருக்கும்போது குரு பெயர்ச்சியான முதல் உங்களுக்கு தொழில் ரீதியான உழைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தம் பார்த்தாலும் சரி, தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, விவசாயம் முதல் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு அடுத்தடுத்து மாதச்சம்பளமோ தினந்தோறும் வருமானமோ பெறக்கூடிய வகையில் தொழிலை சரியாக செய்து கொள்வீர்கள். தொழில் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா விசாக நட்சத்திரத்திற்கு பணபரஸ்தான நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்தின் திரிஜென்ம நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரத்தில் குருபகவான் உச்சம் பெற்று செல்லும்போது பண வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய சொல் வாக்கு குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு. ஏன்னா பணபரஸ்தான நட்சத்திரத்தில் திரிஜென்ம நட்சத்திரத்தில் குருபகவான் செல்லும்போது வெளியில் பணங்காசு கடனாவோ கைமாத்தாவோ கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வசூலாகும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் உண்டாகும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் குரு பலன் வருகிறது. அதிசாரமாக சிம்மராசிக்கு குரு பகவான் வரும்போது துலாம் ராசிக்கு 11வது வீடு. இந்த காலகட்டங்களில் திருமண வயதில் உள்ளவர்கள்
வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை, கிரிவலம், காசி, ராமேஸ்வரம் என்று சென்று வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்திலே செல்லும்போது பயபக்தியுடன் நீங்கள் இந்த ஆண்டு செல்வீர்கள். எதிர்கால பற்றிய நினைப்பு கூடுதலாக இருக்கும். ஏன்னா கடகராசி சந்திர பகவானுடைய வீடு. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். தாயாருக்கு அதிக கவனம் எடுத்து பார்த்து கொள்வது நல்லது. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து குடும்பஸ்தானமான 2வது வீட்டை பாரி செய்கிறார். பணம், பேச்சு, குடும்ப சூழ்நிலை விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். கடந்த 2-3 ஆண்டு காலமாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடந்த 2 வருஷமாக சிலர் கோயிலுக்கு முடி நேர்த்தி கடன் செலுத்தியிருப்பீர்கள், முடி விட்டிருப்பீங்க. இந்த வருஷம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் முடி காணிக்க செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் வரும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானமான 4வது வீட்டின் மேல் விழுகிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு, நிலம், சொத்துக்கள் சார்ந்து, ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து வங்கிகள் பேங்கில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏலம் விட்டு அந்த கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை வரும். 4வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். கருவுற்ற பெண்கள் ஆபத்தான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது, தன் வீட்டை தானே பாரி செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். போட்டி, பொறாமை, பகை, எதிராளிகள் தொல்லை குறையும். தேவையில்லாமல் மற்றவர்களை பார்த்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதாவது பயபக்தியுடன் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. தொழில் செய்வதற்காக அல்லது படிப்புக்காக, குழந்தைகளுக்காகவோ அல்லது நீங்கள் தொழில் செய்வதற்காகவோ பேங்கில் கடன் வாங்கி தொழில் செய்கிறது, கடன் வாங்கி உயர்கல்வி படிக்க வைப்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். துலாம் ராசிக்கு 6வது வீட்டை 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது சொந்த பந்த உறவுகளிடம், குறிப்பாக மாம மச்சன்களிடம் கருத்து மோதல்கள் ஏற்படும். குரு பகவானுடைய வக்கர காலங்களில் துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க. குரு பகவான் பார்வையில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது திருமணம் ஆனவர்களும் சரி அல்லது சனி திசை நடக்கக்கூடியவர்களும் சரி சிற்றின்ப மோகம் சற்று கூடுதலாக இருக்கும். இதில் சில தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கட்டுப்பாடு தேவை. திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. இல்லைன்னா சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு போய் விவாகரத்து வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.